பின்னாடி நமக்கு நம்ம மிக்சியில் போடுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு அழுக்காக இருக்கும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குமே நான் வந்து இதே பேக்கிங் பவுடர் தான், அதாவது பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் எடுத்துறாதீங்க, பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து பேக் சைடில் இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்க்குறேன். பாருங்கள், வினிகர் சேர்த்தவொடனே நமக்கு நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. இதுலேயே நமக்கு அதற்கு அழுக்கெல்லாமே நல்லாவே வந்துடும். இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா விட்டுட்டு ஊற விட்டுருங்க. ஊறினதும் கொஞ்சமாக நான் லிக்விட் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வீட்டில் என்ன நீங்கள் வந்து வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துட்டு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடுப்பில் இந்த இடத்துல நான் சூடு பண்ணி லைட்டாக இது மாதிரி வளைச்சிருக்கேன். இது மாதிரி வளைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாமே ஈஸியாக நமக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நம்ம க்ளீன் ஆகிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு மிக்ஸி ஜார் வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். அதாவது மிக்ஸி ஜார் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வித ஸ்டக் ஆகிறது எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுத்தமாக நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு.